வணக்கம். இந்த உலகத்திலேயே ஒரு பெண்ணுடன் போட்டி ஆண் போட்டி போட முடியாத ஒரு பதவி என்னன்னா அது தாய்மை. ஒரு பெண் தாய்மை அடைந்து ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. எப்படின்னா அவங்க 10 மாதம் பட்டினியாக கடந்து 3 மாதம் தண்ணி குடிக்க முடியாமல், தண்ணி குடித்தாலும் வாந்தி எடுத்து, 4வது மாதம் சாப்பிட முடியாமல் வாந்தி எடுத்து, 5வது மாதம் அந்த குழந்தை வளர்ந்து அதை தாங்கிட்டு நடக்க முடியாமல் பல வேதனைகளையும் பல சோதனைகளையும் சுமந்து, அதுக்கு பிறகு குழந்தை பிறக்கும் தருவாயில் ஒரு தாய் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி, அந்த அட்மிட் பண்ணும் பொழுது அந்த பெண் கர்ப்பிணி அந்த பிரசவ வார்டில் சேர்த்த பிறகு, அந்த பிரசவ வார்டில் சேர்த்த உடனே டாக்டரோ இல்லை நர்ஸோ கொஞ்சம் ஓய்வு எடுக்கும் பொழுது இவங்களை அந்த மேலே ஒரு பெட்டு, அந்த பெட்டு மேலே தான் படுக்க வச்சுட்டு போகிறாங்க. அந்த தருவாயில் கொஞ்சம் அசந்தா கூட அவங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவங்க சுய நினைவோட கீழையும் விழாமல் அந்த குழந்தையும் இவங்க தம் கட்டி அதை வெளியில் கொண்டு வந்தால் தான் உயிரை பணயம் வச்சு மதில் மேல் பூனை மாரி அவங்க வாழ்க்கை. அந்த ஒரு குழந்தையை பெற்று எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மறுஜென்மம். அந்த மாரி நரகத்தையும் சித்திரவதையும் அனுபவித்து தான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அதனால தான் ஒரு பெண்ணை ஒரு தெய்வமாக தாயாக மதிக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் எல்லா போட்டிக்கும் எல்லா பதவிக்கும் போட்டி போடுறாங்க. பிரதமராகவோ முதலமைச்சராகவோ ஒரு பெண்ணோட ஒரு ஆண் போட்டி போடலாம். ஆனால் இந்த தாய்மை பதவிக்கு இந்த உலகத்தில் யாருமே போட்டி போட முடியாது. அது ஒரு பெண்ணால் மட்டும்தான் இந்த பதவியை ஏற்க முடியும். அதனால் பெண்களை பாராட்டுவோம், போற்றுவோம், தெய்வமாக வணங்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணால் தான் பெண்களை ஒருத்தவங்க மதிப்பாங்க, பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பும் கிடைக்கும். இது ஒரு வேண்டுகோள் தான், கட்டளை கிடையாது. நான் உங்கள் கிருஷ்ணாபாய் கீர்த்தி.